டாண்டனோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 எபிசோட் இருக்கு. பத்தாக்குறை, டீமன் ஸ்லேயர், சோலோ லிவிங், சோலோ விங், ராக்னராக், டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ், பிளாக் கிளவுட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிஸ்ட்டே இருக்குது. எல்லாத்தையும் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு சீஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாண்டனோட சீசன் 2 எபிசோட் 3ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜிஜின்னு கத்திட்டு இருப்பானுங்க. பார்த்தா இவன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். ஏண்டா அதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, வாடா அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. இவ வேற இந்த வீடு உட்காரனா அது கூட தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஓடி ஓடி பூந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நேத்து மோமோ இவன் வேற ஆளு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இவன் கெட்ட பேலே கிடையாது. அந்த புழு கூட ஒரு ரொம்ப வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். லே ஜிஜி எங்கடா ஓடிட்டு இருக்க? கீழே தானே நீ இருக்க. உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு சொல்லி சுத்தி கீழே ஓடிட்டு இருப்பானுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே புதுசா இருக்குது. இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல இருக்க வீடு எல்லாமே இவங்க ஆல்டர் மட்டும் யூஸ் பண்ண வீடா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் உன்னை தனியா விட்டுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கே வந்துருவான். வேகமா அது எல்லாத்தையும் உடைச்சு போட்டு திறந்து உள்ளார போய் பாப்பானா அவனோட எலும்பு கூட அங்க இருக்கும். டேய் என்னதான்டா அவன் பிரச்சனை? இது என்னடாண்டா? நீ இங்க ரொம்ப வருஷமா தனியா மாட்டிக்கிட்டு இருந்திருக்க. என்னை இவ்வளவு நாள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. இவ்வளவு நேரமா என்னை பார்த்துட்டு இருந்திருக்க. ஏய் தம்பி நிறுத்து, அவன் பக்கத்துல போகாத. இந்த மாட்டம் யோக்கா எல்லாமே, அதாவது இந்த மாட்டம் பேய் எல்லாமே உன்னை சிம்பத்தைஸ் பண்ணி உன்னைய போடுதல பாக்குங்க. அது பக்கத்துல போகாத, சொல்றதை கேளு. இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. இவன் நம்மள மாதிரி ஒருத்தன் தான். இவன் உருவத்துல தான் வித்தியாசமா இருக்கானே தவிர மத்தபடி இவன் நம்மள மாதிரி தான். இங்க பாரு தம்பி, உனக்கு எதுவுமே புரியாது. நாங்க சொல்றதே உனக்கு கேட்கல. ஒழுங்கா அந்த இடத்துல இருந்து வெளில வா. இந்த புழுவா வளைஞ்சு ஒரு மாதிரி தண்டரை உருவாக்கிட்டு இருக்கும். அது சுத்தி முத்தில அடிக்க இவங்க மேல பட்டுரும் அந்த சாக்கு. மோம் அப்படியே கைய வச்சு எடுத்தா ஒரு மாதிரி ஸ்டிக்கியா ஒட்டிட்டு இருக்குமா. என்னடா இதுன்னு பார்த்தா அது வாயிலிருந்து அந்த இச்சி. அது அடே கிளவி, என்னடி இது? உன்னோட இடத்துல லக்க தருவ நினைச்சிட்டு இருந்தேன். நான் நிறைய பேருக்கு லக்க தருவேன் தான், ஆனா அது நமக்குன்னு நான் சொல்லலையே. அது வில்லனுக்கா கூட இருக்கும். என்னடி பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் ஒரு பவரா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பா. அடே உட்காரு, நீ எங்கடா இருக்க? இந்த போயிட்டு அவனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் பாடியை நம்பாய்ப்படுத்து கிடப்பான். சீக்கிரம் அந்த இடத்த விட்டு வெளில போனோம். ஜிஜி என்னை வந்து புடிச்சுக்கோ. இப்ப நம்ம மேல போறோம். ஜிஜி அடே என்னடா அவனுக்கு பிரச்சனை? ஜிஜி இவன் அதை பார்க்க, அது இவனை பார்க்க. என்னைய மன்னிச்சிரு, உன் மேல செம்ம காலில் இருந்தேன். நான் உன்னைய பார்த்து பயப்பட்டேன். ஏன்னா இது எல்லாமே உன்னோட தப்புன்னு நினைச்சேன். ஆனா எங்களோட கஷ்டம் நீ தான் பட்டிருக்க. நான் உன் கூட விளையாடணும், சேர்ந்து விளையாடணும். அப்படியா? பண்ணிட்டா போச்சு. என்ன மாதிரி விளையாடலாம்னு சொல்லு. நம்ம 2 பேரும் விளையாடுறது லைஃப் டைம் ஒருத்த கொடுக்க போகுது. நம்ம லைஃப் டைம் மறக்க முடியாத அளவுக்கு விளையாட போறோம். நீ சொல்லிட்ட அப்படின்னு பின்னி பிசைஞ்சு கத்துக்கிட்டு இருப்பானா. அட பைத்தியக்காரனே, நான் தான் சொன்னேனடா அந்த ஈவிலை நம்பாதன்னு சொன்னேனடா. எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாத்தியா? லைட்டிங் மறுபடியும் வந்து போடும். அந்த இடத்தெல்லாம் உடச்சுக்கிட்டு அந்த புழு அப்படியே பார்த்துட்டு இருக்குமா இவங்கள. மோமோட மூஞ்சி சைடாக்க மாட்டிக்கும். எவ்வளவு இழுக்கவே முடியாது. இவனா மண்டே உள்ளார விட்டு கிடப்பான். பல்ல திறந்து கிரைண்டர் மாதிரி காட்டிக்கிட்டு இப்படியே கடிக்க வரும் பாருங்க. மட்டான்னு ஒரு குத்து அடிக்கு கால் அப்படியே இழுத்து போட்டு பவரை பூஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு எத்துக்கு 10 பில்டியும் உடச்சிட்டு வெளில வரும். கடைசியில இந்த உடம்பு எனக்கு சொந்தமாயிடுச்சு. இதை வச்சு எல்லா மனுஷங்களும் கொல்ல போறேன். ஜிஜி உனக்கு என்னடா ஆச்சு? இது என்னடா? இதான் இவரோட பவரடா. எம்மா பொண்ணே, உன்னோட பவர் ரெடியா வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா நம்ம ஜோலி முடிஞ்சிச்சு. 8 ஒரு வதை விடுவான் பாருங்க. விட்ட எத்துக்கு இந்த ஆல்டரோட சேர்த்துட்டு போய் விழுவா. என்னடி உன் பவர்? செம்ம கியூரியஸா இருக்குது. அது யாரா? ஏய் நீனே ஒரு யோகாய் தானே. நீ எனக்கு ஹியூமன்ஸுக்கு ஸ்லேவா மாறின. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட அப்படி பேசுவா? மவனே நான் மட்டும் வெளில வந்தா உன் மூஞ்சி முதல்ல பேத்து போடுவேன். ஜி வெளில வாடா. இது உன்னோட யூஸ்வலே கிடையாது. நீ கொஞ்சம் ஜாலியான ஒரு டைப்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ அந்த பையன்ட்ட பேசிட்டு இருக்கியா? அதெல்லாம் வேலைக்காகுது. அந்த வெசல் அப்படிங்கிறது என்னோடதான் மாறிடுச்சு. இப்ப உண்மையான நரகம் எப்படி இருக்குன்னு உனக்கு காட்டுறேன். அந்த போட்டு மறுபடியும் தண்டரை போட்டுட்டு கடிக்க வரும் பாருங்க. இவன் ஒரு வீடு மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணுவான். என்னோட மனக்கசப்பு அப்படிங்கிறது என்னைக்குமே போகாது. இங்க செத்தவங்க, இங்க சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களோட மனக்கசப்பு, கோவம் இது எல்லாத்தையும் வச்சு உருவாக்குனது. இது முடிச்சு அமுக்கம் பாருங்க. அது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி மாத்துவான். 8 ஒரு விட்ட எத்துக்கு தலையில தனியா பறக்கும். கேப்பே விட மாட்டான். அடுத்தடுத்துன்னு சொல்லி அடிச்சு அது எல்லாத்தையும் உடைச்சிருவான். பயத்துல ஒரு சமயத்துக்கு மேல மண்ணுக்குள்ள போந்துரும். என்ன தைரியம் தான் மண்ணுக்குள்ள போருவ? டேய் ஜிஜி என்னடா ஆச்சு? உங்க பாட்டி சொன்னது உண்மைதான்.
அவர் ப்ராடிஜி இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ளவங்க அப்படிங்கிறது செம்ம ரேரு, சொல்லப்போனா எக்ஸ்ட்ரீமா ரேரு. பத்தாக்குறைக்கும் ஒரு அத்லட்டா வேற இருக்கிறான். இவளே அவனை வெசலா டார்கெட் பண்ணிருக்கு. ஒருவேளை நான் ஒருத்தனை வெசலா டார்கெட் பண்ணணும்னா கூட இவனை தான் டார்கெட் பண்ணுவேன். ஜிஜி அந்த மாதிரிலாம் எலிமெண்டரி ஸ்கூல்லே கிடையாது. அம்மா பொண்ணே உனக்கு புரியுதா இல்லையா? ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது எப்போ வேணா ஆக்டிவேட் ஆகும். ரீசெண்டா தானே உனக்கே ஆச்சு. ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது மோமோ, அது எல்லாத்துக்கும் தயாராரு. ஏன்னா இவன் நம்ம சைடே கிடையாது. ஓங்கி ஒரு எத்துடுவான் பாருங்க பால. இவ கையை வச்சு தடுத்துருவா. டக்குன்னு பார்த்தோம்னா கீழே குனிஞ்சு ஒரு குத்து விடுவானா, விட்ட குத்துக்கு பறந்து போய் இன்னொரு இடத்துல மோதுவா. அந்த பாலை ரெடி பண்ணி ஓங்கி ஒரு அடியெல்லாம் நடிக்க உக்கரன் வந்துடும் அந்த இடத்துல. என்ன தைரியம் இருந்தா மோமோ அடிப்ப, மமனை செத்தடா என் கையில. இந்த போட்டு 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்க, அந்த பால் ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். நம்ம மோமோ பார்க்க உக்கரன் கான்ல பார்க்க இவன் ஒரு மாதிரி பார்க்கன்னு சொல்லி அந்த இடமே ஒரு மாதிரி டென்ஸா இருக்குமா. உக்கரனோட கால் வந்து விரிஞ்சிடும் ஒரு தடவை. சோ டமால் டுமின்னு கீழே விழுந்துருவான். வேகமா என்ன பண்ணுவான்னா மோமோ உடிச்சிட்டு அந்த இடத்த தப்பிப்பான். நீனு ஒரு யோக்கா இருந்துக்கிட்டு மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்றியா? நான் மறுபடியும் சொல்றேன் தம்பி, நீ செத்தடா அப்படியே அந்த இடத்துட்டு வேக வேகமா ஓடிட்டு இருப்பான். அந்த பாலை வச்சு அந்த இடத்தையே உடச்சுக்கிட்டு இருப்பான். நல்ல நேரத்துல காப்பாத்தனடா. இல்ல மோமோ, இப்ப அதோட பெரிய பிரச்சனை இருக்கும். இந்த போட அந்த புழு இருக்கு பாத்தீங்களா, அது அதோட இதை வச்சு ஐ மீன் பின்பக்கத்தை வச்சு ஒரு மாதிரி ஸ்பெர்ம் மட்டும் வெளிப்பட்டு இருக்கும். மங்கோலியன் டெத் வார்ம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஷாக் அட்டாக்கு பேர் போனது. அதே மாதிரிதான் வேணாமே வெளியுறதுலயே ஒண்ணு. சொல்ல போனா இந்த விஷத்தை வச்சு விக்டமை வீக்கா மாத்தி அதுக்கப்புறம் கொல்லும். நீ சொல்றத பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அது பாசனை தெளிக்குதுன்னு சொல்றியா? கரெக்டா சொன்னேன். ஆனா அது இப்ப பிரச்சனை கிடையாது. கூடிய சீக்கிரம் நம்ம இந்த இடத்துல தப்பிக்கலாம், பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். தப்பிக்கிறதா? ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்துல எப்படா தப்பிக்கிறது? அது எங்க இருக்கு பாத்தியா? அந்த புழுவோட வீக்னஸ் என்னவா இருக்கும்? சன்லைட் தான் அதோட வீக்னஸ். அண்டர் கிரவுண்ட்ல இந்த மட்டும் சுத்துதுங்களா, இது எல்லாமே பார்த்தோம்னா பாக்டீரியாக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஸோ ஜெம்ஸ் அப்படிங்கிறது அதிகமா அந்த இடத்துல இருந்திருக்கும். இது எல்லாமே யூவி ரேஸ் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. நீ சொல்றத வச்சு பார்த்தா இது வெளியில எடுத்துட்டு வந்தா போதுன்னு சொல்றியா? ஆனா அதை எப்படி நம்ம பண்றது? 10வது வரைக்கும் ஜிஜி வேற. அயாசே நீ மட்டும்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, உன்னை எப்படியாச்சும் மேலே ஏற்றலாம். ஆனா நான் மட்டும் தனியா தப்பிச்சு என்ன பண்ண போறேன்? அதுல எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. நமக்கு இதுதான் இப்ப இருக்க ஒரே வழி. நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயமா அதுதான். மத்த எதுக்கு டைம் கிடையாது. நீ மேல போ, ஏதாச்சும் ஒரு ரோப் மட்டும் ரெடி பண்ணி கீழே போடு, அதுக்கப்புறம் எங்களை இல்லை என்ன சொல்ற? ஆனா ஜிஜி என்னடா பண்றது? அவன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டானே. அவனை நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் மேல போ, அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண அயாசே அப்படின்னு சொல்லிடுவான். இவ கையை பிடிச்சி பக்கத்துல வந்து கிஸ் அடிக்க போறான்னு நினைப்பீங்க. அந்த மாதிரில எதுவும் கிடையாது. நான் உன்ட்ட சத்தியம் பண்றேன், நான் உன்னை காப்பாத்துவேன். நீ ஜிஜியை ஃபோக்கஸ் பண்ணு. கண்டிப்பா மோமோ, நான் அதை பாத்துக்கிறேன். இங்க பாரு, நான் உன்னை லான்ச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் பவர் வச்சு பூஸ்ட் பண்ணி தள்ளு. 1 2 3 லான்ச் பண்ணுவான் பாருங்க. பயங்கரமான ஸ்பீட்ல பறந்துட்டு இருப்பா. டக்குனு இவ பவர் யூஸ் பண்ணி ஒரு எத்து கூட அங்கேருந்து பறந்துருவா. பட் பத்தாது, இவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த எஜ்ஜை பிடிச்சிருவா. அப்பாடா வெளில வந்துட்டேன்டா. இங்கதான் இருக்கியா? எனக்கு நீ நன்றி சொல்லியே ஆகணும். இங்க முதல்ல சாக போறவனு நீதான். தம்பி மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், உன் மூஞ்சி முகரைய உடைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரோப்பு 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 எங்க இருக்கு? ரோப்பு எங்க இருக்கு? இருக்கிற எல்லா கட்டனையுமே பிடிச்சி தச்சு, அது ரொம்ப பெருசா தான் இருக்கும். சொல்ல போனா அந்த வாசல்ட்டேருந்து அந்த ஓட்டை வரைக்குமே வரும். அந்த இதோட கம்பேர் பண்றப்ப 1 இன்ச்சு சைஸ்ல இருக்குமா? இது யூஸ்லெஸ்ஸான ஒண்ணு. யோசி யோசி யோசி, பொறுமையா யோசி, எப்படி பண்றது? எப்படியாச்சும் தோக்கடிச்சே ஆகணும். அந்த வார்த்தை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காட்டுறல அதுதான். வேக வேகமாக அங்கே இருக்க புக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை எரிச்சு சிலிண்டர் எல்லாத்தையும் திறந்து விட்டு வீட்டை எரிச்சு விட்டுருவா. அந்த வீடை தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். லவ் யூ so much.